Sainet Builders, Chennai ராஜகீழப்பாக்கத்தில் ரெடி டு ஆக்குபை நியூ பிளாட். மாத வாடகை பட்ஜெட்டில் EMI. ஆந்திர மாநிலத்தில் சந்திரபாபு நாயுடு தலைமையில் தெலுங்கு தேசம் மற்றும் பாரதிய ஜனதா கூட்டணி ஆட்சி நடக்கிறது. ஆந்திராவில் அதிக உயரமான அடுக்குமாடி கட்டிடங்களுக்கு விண்ணப்பித்த 72 மணி நேரத்திற்குள், அதாவது 3 நாட்களுக்குள் ஒப்புதல் வழங்கும் திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பு கட்டுமான நிறுவனங்கள் மட்டுமின்றி மக்கள் மத்தியிலும் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. ஆந்திர நகர்ப்புறங்களில் வளர்ச்சியை விரைவுபடுத்தும் வகையிலும் தனியார் துறை முதலீடுகளை ஊக்குவித்து வேலைவாய்ப்பை அதிகரிக்கும் வகையிலும் இந்த முடிவை ஆந்திர அரசு எடுத்துள்ளது. இதன் மூலம் 12 மற்றும் அதற்கு மேற்பட்ட தளங்களை கொண்ட அடுக்குமாடி குடியிருப்பு கட்டிடங்களுக்கு 3 நாளில் ஆந்திராவில் ஒப்புதல் கிடைத்துவிடும். ஆனால் தமிழகத்தில் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டிடங்களுக்கு ஒப்புதல் கிடைக்க 60 நாட்கள் ஆகிறது. ஆந்திராவை பின்பற்றி தமிழகத்திலும் வேகமாக அடுக்குமாடி குடியிருப்பு திட்டங்களுக்கு ஒப்புதல் தர வேண்டும் என கட்டுமான நிறுவனங்கள் கோரிக்கை விடுக்கின்றன. ஒரு வாரமோ அல்லது 15 நாட்களுக்குள்ளோ அரசு ஒப்புதல் வழங்கினால் கூட கட்டுமான பணிகளை வேகமாக துவங்கி முடிக்க முடியும். பொதுமக்களுக்கும் குறைந்த விலையில் வீடுகள் கிடைப்பது சாத்தியமாகும் என இந்திய கட்டுமான வல்லுநர் சங்கத்தின் தென்னக மைய நிர்வாகி ராமபிரபு கூறினார். இப்போ இந்த ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா 72 ஹவர்ஸில் மல்டி ஸ்டோரி பில்டிங்கே அப்ரூவல், அதாவது 3 நாளில் அப்ரூவலே கொடுக்குற மாதிரி சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அது உண்மையிலே வரவேற்கத்தக்கது. இதை நம்ம தமிழ்நாட்டில் ஆல்ரெடி இந்த சிங்கிள் விண்டோ சிஸ்டம் பார்த்தீங்கன்னா வித்தின் ஹவரில் பிளானிங் பெர்மிட், அதில் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ப்ளஸ் ஒரு ஃப்ளோர் 2 கிச்சன், இப்போ சமீபத்தில் ஸ்டில்ட்டு +2 2 கிச்சன் ஸ்டில்ட்டு கார் பார்க்கிங்கோடு சேர்த்து கொடுக்கறதுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது உண்மையிலே வரவேற்கத்தக்கது. இதுக்கு பார்த்தீங்கன்னா லேண்டு 2500 சதுரடி லேண்ட் இருக்கணும், மேக்ஸிமம் லேண்ட் ஏரியா. பில்டப் ஏரியா 3500 ஸ்கொயர் ஃபீட். இது கடந்த 1 இயரில் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேர் பயனாளிகள் இது தமிழ்நாடு ஃபுல்லாக பயனடைஞ்சிருக்காங்க. இது இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் தான் இந்த சிஸ்டம் இருக்குது. ஸோ இது ஒரு முன்னுதாரணமாக எடுத்துகிட்டு இந்த ஆந்திரா கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்க 72 மணி நேரத்தில் இந்த பிளானிங் பெர்மிட்டுங்கிறத தமிழ்நாட்டில் லோக்கல் பாடிக்கு 8 கிச்சன் 10,000 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் லோக்கல் பாடியில் கொடுக்குறாங்க. இதில் சென்னை கார்பரேஷன் மட்டும்தான் 16 கிச்சன் கொடுக்குறாங்க. மற்ற அதர் ஏரியாஸ் எல்லாமே 8 கிச்சன் 10,000 ஸ்கொயர் ஃபீட். இனிஷியலாக ஒரு 3 டேஸ் அவங்க கொடுக்குற மாதிரி, இதே மாதிரி 3 டேஸ் 10,000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு அப்ரூவல் கொடுக்குறப்ப அதாவது சபர்பன் ஏரியாவில் இருக்கிற சிறிய பில்டர்கள் எல்லாருக்குமே இது ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். இந்த பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா எல்லா ப்ராப்பர்ட்டியுமே ஒரு டெவலப் பண்ணுறப்ப ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனை டிபெண்ட் பண்ணி தான் மோஸ்ட் ஆஃப் தி பில்டர்ஸ் இருக்கிறாங்க. ஒரு பிளானிங் பெர்மிட்டுக்கு 2 மாதம் 2.5 மாதம் எடுக்கிறப்ப அதனுடைய இன்ட்ரெஸ்ட் காஸ்ட்டு ஓவர் ஹெட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக எண்ட் யூசர் வாங்குகிற பையருக்கு மேலே தான் அது அவங்களுடைய லோடு அதிகமாகும். ஸோ இந்த மாதிரி ஒரு டைம் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணி இந்த பிளானிங் பெர்மிட்டை 3 டேஸுங்கிறது ஒரு 5 டேஸோ 7 டேஸ்க்குள்ளே ஒரு பிளானிங் பெர்மிட் இஷ்யூ பண்ணுறப்ப இந்த காஸ்ட் ஆஃப் தி அப்பார்ட்மெண்ட்டோடைய காஸ்ட்டே குறையும். ஸோ இதே தான் மல்டி ஸ்டோரி பில்டிங். ஒரு ப்ரிலிமினரியாக இந்த 10,000 ஸ்கொயர் ஃபீட்டில் ஆரம்பித்து இப்போ ஆந்திராவில் 3 டேஸுங்கிறத நம்மளுக்கு ஒரு 15 டேஸாவது ஃபிக்ஸ் பண்ணி, ஏன்னா இன்றைக்கி ஒரு அப்ரூவலுக்கு அப்ளை பண்ணுறப்ப எல்லாருமே செல்ஃப் சர்டிஃபிகேஷனில் நம்ம டிக்ளேர் பண்ணுறோம். நாளைக்கு நாங்கள் ஒரு தகவல் தவறான ஒரு தகவலை கொடுத்து ஒரு அப்ரூவல் வாங்கினோம்னா நாங்களே சைன் பண்ணி கொடுக்குறோம், இந்த பெர்மிஷனை நீங்கள் இது பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ தாராளமாக நீங்கள் அது மாதிரி இருந்தால் ரிவோக் பண்ணலாம். ஒரு பெர்மிட் நாளைக்கு நாங்கள் கொடுக்குற இன்ஃபர்மேஷனில் ஏதாவது தப்பு இருக்கிறப்ப அது மாதிரி ஒரு அஃபிடேவிட் போட்டு நம்ம கொடுக்குறப்ப தாராளமாக இந்த டைம் டிலேவை கன்சியூம் பண்ணி, அதாவது ஒரு ஆர்டினரி பில்டிங்க்கு ஒரு 7 டேஸ்லேயும் MSB மல்டி ஸ்டோரி பில்டிங்க்கு 15 டேஸில் கொடுக்குறத தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு கன்சிடர் பண்ணால் இது ஃபைனலி அந்த எண்ட் யூசர் ஒரு பில்டருக்கு அவர் லேண்டு இன்வெஸ்ட் பண்ணி வாங்குறப்ப ஒரு ப்ராஜெக்ட் லோனு போயிருப்பார், அவர் வித்தின் மந்த் ஒரு ப்ராஜெக்ட் டேக் ஆஃப் ஆகும். இப்போ சமீபத்தில் இந்த NOC டீம்டு NOC ஒரு 19 டிபார்ட்மெண்ட்டுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் ஒரு வரவேற்கத்தக்கது. அந்த மாதிரி ஒரு NOC இஷ்யூ அவங்களே கவர்மெண்ட்டே சிங்கிள் விண்டோவில் ஷார்ட் அவுட் பண்ணுறப்ப இந்த பிளானிங் பெர்மிட்டை விரைந்து நம்ம பொதுமக்கள் பயனடையும் வகையில் கொடுக்கலாங்கிறத இது மூலமாக தெரிவிச்சுக்கிறேன். ஆந்திராவை போல தமிழகத்திலும் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டிடங்களுக்கு 3 நாளிலோ 1 வாரத்திலோ ஒப்புதல் வழங்க வேண்டும் என பில்டர்கள் கோரிக்கை வைப்பது குறித்து வீட்டுவசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறையின் ஒரு அதிகாரியிடம் கேட்டோம். அடுக்குமாடி கட்டுமான திட்டங்களுக்கு ஒப்புதல் வழங்குவதற்கான நாட்களை படிப்படியாக குறைத்து வருகிறோம். தற்போதைய நிலவரப்படி அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கு 50 நாட்களுக்குள் ஒப்புதல் வழங்க நடவடிக்கை எடுத்து வருகிறோம். ஆந்திராவை போல எக்ஸ்பிரஸ் வேகத்தில் ஒப்புதல் வழங்கலாம் என தமிழக அரசு முடிவெடுத்தால்தான் 3 நாள் அப்ரூவல் நடைமுறை நம்மூரிலும் சாத்தியமாகும் என வீட்டு வசதித்துறை அதிகாரி கூறினார்.